கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நமக்கு கொடுத்த சுகத்துக்காக, பலத்துக்காக ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். இவ்வளவு நாளும் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். இந்த நாளில் கூட அப்போஸ்தலனாகிய யோவான் தம்முடைய முதல் நிருபத்தில் 5வது அதிகாரத்தில் சொன்னதான ஒரு சில நல்ல முக்கியமான வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர விரும்புகிறேன். முதலாவது 5:1 பார்க்கும் பொழுது, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். இயேசு கிறிஸ்து தேவனால் பிறந்தவர் என்று விசுவாசிக்கிறவன், இயேசுவானவரே கிறிஸ்து, அவர்தான் ஆண்டவர், அவர்தான் தெய்வம் என்பதை விசுவாசிக்கிறவன் தேவனாலே பிறப்பிக்கப்பட்டவன். மற்ற ஒருவனும் தேவனாலே பிறப்பிக்கப்பட்டவன் அல்ல. பிறப்பித்தவரிடத்திலே அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது பிறப்பிக்கப்பட்டவர் என்று சொல்லப்படுகிறது. பிறப்பிக்கப்பட்டவரிடத்தில் என்று சொன்னால் தேவனாலே பிறப்பிக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்து. அதோடு கூட அவராலே பிறப்பிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் நம்முடைய சகோதர சகோதரிகள், நீங்களும் நானும் தான் அவராலே பிறப்பிக்கப்பட்டவர்கள். நம்முடைய புது சிருஷ்டியாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, அவராலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் அவராலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறபடியினாலே அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களாய் காணப்படுகிறோம். முக்கியமான ஒரு காரியம், இயேசுவானவரே கிறிஸ்து என்று நம்முடைய வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். எந்த இடத்துலலாம் அவரை அறிக்கை என்று செய்து அவரை உயர்த்துகிறோமோ அந்த இடத்துலலாம் நம்ம மறுபடியும் பிறந்தவர்கள், தேவனாலே பிறப்பிக்கப்பட்டவர்கள் என்பதை மனதில் நினைத்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த வேளையில் கூட விசேஷமாக அடுத்த வசனத்தில் நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுவோம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கும் பொழுது, அன்பு கூறும் பொழுது அவருடைய பிள்ளைகளிடத்திலே அன்பு கூறுகிறார். அவருடைய தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் நம்முடைய சகோதர சகோதரிகளாக இருக்கிறார்கள். அவரிடத்திலும் நம் அன்பு கூற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த நாளிலே இந்த சிந்தனையை நம் மனதிலே கொண்டவர்களாக இந்த நாளிலே கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நல்ல வசனத்துக்காக ஸ்தோத்திரம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று நாங்கள் அறிக்கை செய்யத்தக்கதாக எங்களை பலப்படுத்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.